போன வீடியோட கண்டினியூ தான் நான் இந்த வீடியோவில் போடுறேன். நாங்கள் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வரக்கூடிய கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கு ஒரு ஷாப்பிங்கை போட்ட வேண்டியதா அப்படின்ட்டு கணவருக்கு கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படி கிளம்பி போன இடம் தான் தி சென்னை சில்க்ஸ் ஜவுளி கடை. கடையோட என்ட்ரன்ஸே அவ்வளோ பிரமாதமாக இருந்தது பாருங்கள். உள்ளே போய் பார்த்தா இது வந்து ஜவுளி கடை இல்லை பாருங்கள், ஜவுளி கடல் மாதிரி இருந்தது. ஃபெஸ்டிவல் டைம்ங்கிறதுனால கூட்டமும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்தது. முதல்ல பையனுக்கும் ஹஸ்பண்டுக்கும் செலக்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு செகண்ட் ஃப்ளோருக்கு நாங்கள் வந்துட்டோம். செகண்ட் ஃப்ளோரில் ஜென்ஸுக்கான துணி மட்டுமே இருந்தது. நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு, நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. ஜென்ஸுக்கு ஒரு பேண்ட் இருப்பாருங்க, லைக்ரா அப்படின்ட்டு ஒரு பேண்ட் இருக்கும். அந்த பேண்ட் வாங்கினோம்னா நம்ம அயன் பண்ணவே வேண்டாம், நல்லாயிருக்கும். அது இங்கே கிடச்சிச்சு, அதை நாங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிட்டோம். சரி, தேர்ட் ஃப்ளோருக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே ஃபுல்லாகவே லேடிஸ்குள்ள ஐட்டம் தான் நிறையா இருந்தது. தேர்ட் ஃப்ளோருக்குள்ளே போனதுமே ஒரே கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு பாருங்கள். அங்கே உள்ள கலெக்ஷன் பார்த்ததும் எதை செலக்ட் பண்ணேன்னே தெரில, அவ்வளோ ஒரு கலெக்ஷன் இருந்தது. நான் வாங்க வந்தது அனார்கலி மாடலில் ஃப்ராக் இருக்கான்னு கேட்டேன். இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உடனே அனார்கலி ஃப்ராக் தான் நான் செலக்ட் பண்ணினேன். அப்புறமா வீட்டுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் நைட்டி செலக்ட் பண்ணேன். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நைட்டி எடுக்கும்போது பார்த்ததுமே பேக்கிங் பில் அப்படின்னு சொல்ல தோணும். ஆனால் இப்போல்லாம் மணிக்கணக்காக நின்று பாத்திரம் தைச்சாலும் சாயம் போகாதலாம், டக்குன்னு காஞ்சிருமா அப்படின்னு கேட்க தோணுது. சரி, எது எப்படியோ அனார்கலி ஃப்ராக் வாங்கணும்னு நினச்சி வந்தேன், அதை வாங்கிட்டேன். சின்ன குழந்தைக்கு கையில் பொம்மை கிடச்சா எவ்வளோ சந்தோஷப்படுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பில் போட வந்தாச்சு. பில் போட்டுட்டு ஒரு ட்ராவல் பேக்கில் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு ஒரே வருத்தம், கம்பு பை கொடுக்கலையே அப்படின்ட்டு. 5,000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே கிஃப்ட் உண்டுன்னு சொல்லிட்டாங்க. சரி, கிஃப்ட்டு வாங்குற இடத்துக்கு போனால் அங்கே நல்ல கூட்டம். சரி, நின்று கிஃப்ட்டு வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நைட்டு 10:30 மணி ஆகிட்டு ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்றதுக்காக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டோம். ஓடுறது, நீந்துறது, பறக்கிறது இருக்குது, என்ன வேணும்னு கேட்டாங்க. எங்களுக்கு ஒன்றுமே வேண்டாம், 2 தோசை மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நைட்டு வீட்டுக்கு வந்ததுமே ட்ரெஸ் ஆர்வத்தில் பார்க்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். என்ன தான் கடையில் பார்த்து எடுத்தாலும் வீட்டுக்கு வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்து சந்தோஷப்படுறது அது தனி ஒரு சந்தோஷமாக இருக்கும். எத்தனை பேர் இது மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க? 7 கலர்லையும் ஒவ்வொரு நைட்டி எடுத்திருந்தேன். இதுதான் என்னுடைய அனார்கலி மாடல் கவுன். இது அம்பர்லா டைப்லையும் இருக்கும். குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு, துணியும் நல்லா சாஃப்டாக இருந்தது. இதுக்கு பேண்ட்டு, ஷாலு எல்லாமே செட்டாகவே இருந்தது. இப்போவே அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அழகு பார்த்துட வேண்டியதான் அப்படின்ட்டு நான் போட்டுட்டேன். என்னுடைய ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? டைம் என்னென்னா நைட்டு 1 மணி ஆகுது. பேகெல்லாம் வாக்கிங் போகிற நேரத்தில் நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கோமே அப்படின்ட்டு எனக்கு நானே புலம்பிட்டு கிடந்தேன். உடனே எங்கள் ஆளை தூக்கத்தில் எந்திரிச்சு வந்து சரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணதெல்லாம் போதும், போய் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிட்றேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.